பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு இப்படி ஒரு பஸ் இருக்கா? ஆமாங்க. இந்த பஸ்ஸோட நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் பஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. ரீசென்ட்டா நான் இந்த பஸ்ல தான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட் ரகம் ஸ்லீப்பர் பஸ். நான் இந்த பஸ்ல ஸ்லீப்பர்ல தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பஸ்ஸுக்குள்ள ஏறணும்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிராண்டிங் லோகோ பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் கிட் குடுத்துருந்தாங்க. அன்பாக்சிங் பண்ணி பார்த்தா ஒரு ஃப்ரூட் ஜூஸ், ஒரு கோகோ பர்பி, அப்புறம் வெட் டிஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் பாக்கெட், அப்புறம் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப்பர்ல ட்ராவல் பண்ணனால நமக்கு பில்லோ, கம்பளி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரீடிங் லைட்ஸ், ஏசி வென்ட்ஸ், மொபைல் சார்ஜிங் சாக்கெட்ஸ், யூஎஸ்பி டைப் சி எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. 5/5 குடுக்கலாம். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு நாளைக்கு 10 ட்ரிப்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க இந்த பஸ்ஸுங்க. பெங்களூர்ல காலையில 8:25க்கு மெஜஸ்டிக்லேருந்து கிளம்புற இந்த பஸ் சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட போய் ரீச் ஆகும். எந்த ரூட்ல போகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹொசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியா இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா www.freshbus.com அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல ஃப்ரெஷ் பஸ், அபி பஸ் இல்ல ரெட் பஸ்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸ். லஞ்ச் பிரேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்பூர் தாண்டி ஸ்ரீ அன்னபூர்ணான்ற ஹோட்டல்ல தான் ஒரு 1/2 hour பிரேக்காக நிப்பாட்டிருந்தாங்க. பஸ்ஸுக்கு அதே இடத்துலயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங்கும் போட்டிருந்தாங்க. பெங்களூர்லேருந்து சென்னை போகணும், சென்னையிலேருந்து பெங்களூர் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பஸ் ரீல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இது போன்ற டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பஸ்ஸோட vlog லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.